ரட்சிக்க கூடாத படிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாத படிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஏசாயா 59:1. Behold, the Lord's hand is not shortened, that it cannot save, neither his ear heavy, that it cannot hear. Isaiah 59:1. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் காட் கோசிஸ் மினிஸ்ட்ரி சார்பாக புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பெரிதான கிருபையினாலே 2024 ஆண்டிலே நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரமும் கனமும் துதியும் மகிமையும் உண்டாவதாக. நமது ஊழியத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட தேவ ஊழியர்களையும் குடும்பங்களையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் இன்றைய மன்னா செய்தியை கேட்டு பிரயோஜனம் அடைந்த அநேகருடைய சாட்சிகளை இம்மட்டும் கேட்டிருக்கிறோம். இந்த ஆண்டிலும் கூட தம்முடைய வார்த்தையில் மாறாதவராகிய கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்போம், கவனிப்போம், நிச்சயம் ஆசீர்வாதங்களை பெறுவோம். கடந்த நாட்களில் நாம் கண்ட எல்லா துயரமான சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து இந்த புதிய ஆண்டிலே தேவன் தமது வார்த்தைகளை நிச்சயம் நிறைவேற்றுவார் என்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் காத்திருப்போம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்வதற்கு வல்லமையுள்ளவர். நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. தேவன் சகலவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். இந்த புதிய ஆண்டையும் கூட நமக்கு தேவன் தந்திருக்கிறார். கடந்த ஆண்டிலே நம்மோடு கூட இருந்தவர்கள் அநேக பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்திருக்கிறார்கள். ஆகிலும் நம்மை கொண்டு தமது திட்டங்களை நிறைவேற்றும்படியாக தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஜீவனோடு பாதுகாத்து இந்த புதிய ஆண்டிற்குள் பிரவேசிக்க செய்திருக்கிறார். நல்ல எதிர்பார்ப்போடும் விசுவாசத்தோடும் காத்திருப்போம். இந்த ஆண்டு மகிமையாக துவங்கட்டும். கர்த்தர் தாமே இந்த ஆண்டு முழுவதும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நமது ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய மேலான இரக்கத்தினாலே நாம் அனைவரும் ஒரு வருடத்தை முடித்து ஒரு புதிய வருஷத்தில் பிரவேசிக்க செய்த தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் தோன்றி மறையும் போது நம்முடைய ஆயுசு காலங்களும் குறைந்து கொண்டே போகிறது. இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரமானதல்ல. ஆனால் நிரந்தரமான நித்திய ஜீவனை உடைய தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து வேதம் நமக்கு போதிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பாவமன்னிப்பாகிய மீட்பு பெற்றோர் அனைவரும் அந்த ராஜ்யத்தில் பங்கடைய முடியும். எனவே இந்த உலக வாழ்க்கையை நாம் முடிக்கும்போது அந்த நித்திய ராஜ்யத்தில் செல்வதற்காக நாம் மனம் திரும்பி பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தண்ணீரில் மூழ்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துவை தரித்து கொள்ளும் வித்தமாக ரட்சிப்பை பெற்று அந்த ராஜ்யத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறோம். எனவே
அந்த நிரந்தரமான அந்த ராஜ்யத்தில் எல்லோரும் பங்கடைய ஆயத்தப்படுவோம். ஆமேன். இன்றைய சிந்தனைக்காக ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்கள். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஆமேன். வருஷத்தை தேவன் நன்மையால் முடிசூட்டுகிறார். அவருடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. இந்த உலக வாழ்க்கை மேடுகளும் பள்ளங்களும் நிறைந்தது, இன்பமும் துன்பமும் நிறைந்தது, நன்மைகளும் தீமைகளும் திரும்ப திரும்ப வருகிற ஒரு வாழ்க்கையைத்தான் நாம் கொண்டிருக்கிறோம். கடந்த வருடத்தில் பலவித கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அடைந்த நாம் இந்த புதிய வருஷம் எப்படி இருக்குமோ என்ற திகைப்பில் இருக்கலாம். ஆனால் தேவன் நமக்கு வேதத்தின் மூலமாக தந்த ஒரு ஆறுதலான வாக்குத்தத்தத்தை தான் நாம் குறிவாக்கியத்தில் வாசித்தோம். அதாவது, வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஆமேன். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருவது என்று யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எனவே நன்மையான எந்த ஈவும் கர்த்தருடைய சமூகத்தில் தான் இருந்து வருகிறது என்பது நிச்சயம். வருஷத்தை விதமாய் தேவன் நன்மையால் முடிச்சுவிட்டார் என்று வேதத்தில் 65ஆம் சங்கீதம் 9ஆம் 10ஆம் வசனங்களில் இவ்விதமாக வாசிக்கிறோம். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் பழச்சாறுகளுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். ஆமேன். ஒரு தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் அந்த தேசத்தின் நிலத்தின் பயிர்கள் செழித்து வளர்ந்து தானியத்தை விளைவிக்கணும். இதற்கு முக்கிய காரணமாக தேவைப்படுவது தண்ணீர். நீராதாரம் இல்லாத இடங்களில் பயிர் செய்ய முடியாது. அவ்வித பட்சத்தில் பஞ்சமும் வறட்சியும் தான் அந்த தேசத்தில் இருக்கும். ஆனால் தேவன் பூமியை விசாரித்து நீர் பாய்ச்சுகிறார் என்றும் தண்ணீர் இருந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறார் என்றும் நாம் வாசித்தோம். நமக்கு ஏராளமான பயிர் செய்யக்கூடிய நிலங்கள் இருந்தாலும் தண்ணீர் இல்லாவிட்டால் நிலங்களில் பயிர் செய்ய முடியாது. எனவே தண்ணீர் தான் முக்கிய ஆதாரமாக இருக்கிறது. அநேக நாடுகளில் திரளான நிலங்கள் இருந்தும் தண்ணீர் பற்றாக்குறையால் அவற்றில் பயிரிட முடியாத நிலைமையில் அந்த தேசத்தில் பஞ்சம், பட்டினி என சோகமான நிலைமை காணப்படுவதை நாம் அறிகிறோம். நாம் நிலங்களில் பயிர் செய்து நம் தேசத்தில் செழிப்புண்டாக வேண்டுமென்றால் நம் தேசத்தில் தாராளமாக மழை பெய்ய வேண்டும். நாம் மழையை, தண்ணீரை உருவாக்க முடியாது. வானத்திலிருந்து தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். தேவன்தான் பூமியை விசாரித்து நீர் பாய்ச்சுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறபடி மழையும் அவர்தான் வானத்திலிருந்து பெய்ய பண்ணுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, புறஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழை வர்ஷிக்க பண்ணத்தக்குள் உண்டோ, அல்லது வானங்கள் தானாய் மழைகளை கொடுக்குமோ? எங்கள் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நீரல்லவா அதை செய்கிறவர். ஆகையால் உமக்கு காத்திருக்கிறோம். தேவரீர் இவைகளெல்லாம்
உண்டு பண்ணினீர். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து வானத்து பனியையும் மழையும் பூமி மேல் வர்ஷிக்க பண்ணின பிறகுதான் மரம் செடி கொடிகள் முளைத்து எழும்பின என்று வேதத்தில் அறிகிறோம். லேவியின் புஸ்தகம் 26 அதிகாரம் 19 வசனத்தில், உங்கள் வல்லமையின் பெருமையை முறித்து உங்கள் வானத்தை இரும்பைப் போலவும் உங்கள் பூமியை வெண்கலத்தைப் போலவும் ஆக்குவேன் என்று எதிர்ப்பதை பார்க்கிறோம். அப்படியானால் சில நேரங்களில் தேவன் வானத்தை இரும்பைப் போல் ஆக்கி பூமியை வெண்கலத்தைப் போல் ஆக்கி மழை பெய்யாதபடி செய்து அந்த நிலங்களில் பயிர் உண்டாகாதபடி செய்கிறார். அது காரணம் என்னென்று பார்த்தோமானால், லேவியர் 26 அதிகாரம் 1 முதல் 4 வசனம் வரை வாசிக்கிறேன், கேளுங்கள். நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரந்தீர்த்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாய கர்த்தர். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்தும் பயபக்தியாயிருப்பீர்களாக. நான் கர்த்தர். நீங்கள் என் கட்டளையின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவையின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை வரப்பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் வாசித்த பகுதியிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், விக்கிரகங்களை சுரூபங்களை உண்டு பண்ணி வணங்காமலும் சேவியாமலும் இருந்தால், ஓய்வு நாட்களை பயபக்தியுடன் ஆசரித்து தேவ கட்டளையின்படி நடந்து தேவ கல்பனையின்படி கைக்கொண்டு செய்தால் மட்டுமே தேவன் ஏற்ற காலத்திலே மழையை பெய்யச் செய்து பூமி தன் பலனை தரும்படியாய் அதை ஆசீர்வதிப்பார். 26 அதிகாரம் 14 வசனத்திலிருந்து 19 வசனம் வரை வாசிக்கும்போது, நீங்கள் எனக்கு செய்விடாமலும் இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படி செய்யாமலும் என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்மா என் நியாயங்களை அரோசித்து என் கற்பனைகளை எல்லாவற்றின்படியையும் செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கையை நீங்கள் மீறி போடுவீர்களாகில் நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால், கண்களை பூத்து போக பண்ணுவதற்கும் இருதயத்தை தூரப்படுத்துவதற்கும் திகிலையும் ஈழையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வரப்பண்ணுவேன். நீங்கள் விதைக்கும் விதை வினவாயிருக்கும். உங்கள் சத்துருக்கள் அதன் பலனை தின்பார்கள். நான் உங்களுக்கு விரோதமாய் என் முகத்தை திருப்புவேன். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிய அடிக்கப்படுவீர்கள். உங்கள் பகைஞர் உங்களை ஆளுவார்கள். துரத்துவார் இல்லாதிருந்தும் ஓடுவீர்கள். இவ்விதமாய் நான் உங்களுக்கு செய்தும் இன்னும் நீங்கள் எனக்கு செய்விடாதிருந்தால் உங்கள் பாவங்களின் மித்தம் பின்னும் இளத்தனையாக உங்களை தண்டித்து உங்கள் வல்லமையின் பெருமையை முறித்து உங்கள் வானத்தை இரும்பைப் போலவும் உங்கள் பூமியை வெண்கலத்தைப் போலவும் ஆக்குவேன் என்பதை வாசிக்கும்போது, தேவ கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தால் ஆசீர்வாதமும், பாவம் செய்து வாழ்ந்தால் சாபமும் நம்மை பின்தொடரும் என்பதில் சந்தேகமில்லை. எலியா தீர்க்கதரிசியின் நாட்களில் இஸ்ரவேல் தேசத்தை ஆண்ட ஆகாப் ராஜா காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் தெய்வமா பாகா தெய்வமா என்று இரண்டு மனதோடு குந்தி குந்தி நடந்து கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் கோபம் கொண்டு எலியாவை கொண்டு ஜெபிக்க வைத்து 3 வருடம் அந்த தேசத்தில் மழை பெய்யாதபடி வானத்தை அடைத்து போட்டார் என வேதத்தில் வாசிக்கிறோம்.
ஒரு தேசமோ ராஜ்யமோ அதன் குடிகளோ கர்த்தருக்கு பயந்து நடந்தால் கர்த்தர் ஏற்ற காலங்களிலே தேசத்தில் மழையை பண்ணி மழையை பெய்ய பண்ணி அதை ஆசீர்வதிப்பார். அவர் வானத்தை மேகங்களால் நிரப்பி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார் என்று சங்கீதம் 147 அதிகாரம் 8 வசனத்தில் எழுதியிருப்பதை பார்க்கிறோம். தேவனே, சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர், இழைத்து போன சுதந்திரத்தை திடப்படுத்தினீர் என்று சங்கீதம் 68 அதிகாரம் 9 வசனத்தில் எழுதியிருப்பதை வாசிக்கிறோம். இழைத்து போன அவருடைய சுதந்திரமான தேவஜனங்களை, விசுவாசிகளை, ஊழியக்காரர்கள் யாவரையும் திடப்படுத்தும் படியாய் உன்னதத்திலிருந்து பரிசுத்தாவியாகிய மழையை சம்பூர்ணமாய் பெய்ய பண்ணுகிறார். சபைகள், ஊழியங்கள், விசுவாசிகள், ஊழியர்கள் விருத்தியடைய பரிசுத்தாவியாகிய மழை அவர்கள் மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருள நாம் ஜெபிக்க வேண்டும். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10 அதிகாரம் 1 வசனத்தில், பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டிடுவார் என்று எழுதியிருப்பதால் நாம் பின்மாரிக்காக கர்த்தரிடத்தில் ஜெபிப்போம். இந்த புதிய வருடத்தில் நம் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட சபைகள் உயிர்மீட்சி பெற்று எழுப்புதலையே கர்த்தர் நம் மத்தியில் பின்மாறி அனுப்புவாராக. ஆமென். ஜெபிப்போம். எங்கள் நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் இந்த புதிய வருஷத்திலும் தம்முடைய சம்பூர்ண மழையை எங்கள் மேல் பெய்ய பண்ணி எங்களை ஆசீர்வதித்தருளும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்ததாமே தம்முடைய சம்பூர்ணமான மழையை நம்மேல் பெய்ய பண்ணி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். உம்மையே நான் நேசிப்பே, உம்மையே நான் நேசிப்பே, உம்மையே நான் நேசிப்பே. உன்னதரே இயேசையா, பாதம் அமர்ந்து ஆராதிப்பே, வசனம் தியானித்து அகமகிழ்வே. உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பே, உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். உன்னதரே இயேசையா, பாதம் அமர்ந்து ஆராதிப்பே, வசனம் தியானித்து அகமகிழ்வேன். உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பே,
உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை.